பரிசுத்தமும் வல்லமையும் மட்டில்லாத கிருபைகள் நிறைந்த அன்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நல் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலும் வரவேற்போம். இந்த நாளிலே இந்நேரத்தில் இந்த வலையொலியில் தினசரி தொகுப்பாகிய டே வித் ஜீசஸில் இணைந்திருக்கின்ற உங்களை மாரநாதா ரிவைவல் சர்ச் கத்தார் சார்பாக அன்புடன் வாழ்த்துகின்றேன். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நல் நாமம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தினரோடும் நிறைவுகளாக தங்கியிருப்பதாக. ஆமேன். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தை யாத்திராகம புத்தகம் 15வது அதிகாரம் அதன் 2வது வசனம். கர்த்தர் என் பெலனும் என் கீதமும் ஆனவர், அவர் எனக்கு இரட்சிப்பும் ஆனவர், அவரே என் தேவன். தேவனுக்கே துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. ஆமேன். பிரியமான தேவஜனமே, நம்முடைய அன்பர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பலமாயிருக்கின்றார். நம்முடைய பலவீனங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளலாம். தினமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற சூழ்நிலைகள் சில சமயம் நாம் எதிர்பார்த்திராத தருணம் அது வரும்போது அந்த சமயங்களில் கூட நாம் சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் என் பெலனும் என் கீதமும் ஆனவர், அவர் எனக்கு இரட்சிப்பும் ஆனவர், அவரே என் தேவன். ஆம் பிரியமானவர்களே, என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், கரம் என்னை விலகாதிருக்கும் என்று நாம் பாடுகின்றோம் அல்லவா? கீதம் பாடி அவரை சங்கீதக்காரன் போன்று நாம் துதிக்கும் வண்ணம் இருப்போமானால் எந்த பலகீனமும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. இது தேவன் நம்மீது வைத்திருக்கும் மாறாத பற்றுறுதி. அதை நாம் அன்றாடம் கடைபிடிப்போம். இரட்சிப்பின் தேவன் அவர். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று அப்போஸ்தலராகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதியிருக்கின்றார். அந்த வண்ணம் நாமும் பரிசுத்தவான்கள் கூட்டத்திலே பிரவேசிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லுகிற பிரகாரம் மணவாளனோடு கூட்டிணைக்கப்பட்டவர்களாக மணவாட்டியாய் பிரகடனம் செய்து கொள்ள நாம் தயாராகுவோம். எந்த ஒரு பலவீனமும் நம்மிலே மிகுதியாய் வராமல் அதை கடந்து செல்வதற்கு அவருடைய சாயலாய் நம்மை சிருஷ்டித்தார் என்ற எண்ணம் உள் மனதிலே வைத்துக் கொள்வோம். என்றால்தான் தேவனுடைய பலம் நம்மிலே நிலவும், அவரை போற்றி பாடும் கீதங்களாய் நாம் உருவாவோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை. இரட்சிப்புக்குள்ளாக நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மளோடு இன்றைய நாளிலே இருந்து நம்மளை வழி நடத்துவாராக. ஆமேன். கண்களை ஒரு விசை மூடலாமா? தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் நல்ல தேவனே, எங்கள் பெலன் நீர். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம் செய்கின்றோம். எங்களுக்கு இன்றைய தினம் நீர் உம்முடைய இரட்சிப்பினை காண்பித்திருக்கின்றீர். உமக்கே துதி கனம் மகிமை செலுத்துகின்றோம். எங்கள் பலவீனங்களிலே உம்முடைய பலனை தந்தீர், உமக்கு நன்றி. இன்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தேவனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமான தேவஜனமே, தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களோடு இன்றைய தினம் இருந்து உங்களை வழி நடத்துவதாக. ஆமேன், 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 ஆமேன்.